ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வைப்பேன். இன்றைக்கி என்ன ஒரு சின்ன கதை கொண்டு வந்திருக்குன்னு சொல்ல போனால், என் ஃப்ரெண்டு தான் இருக்கான். என் ஃப்ரெண்டு கதை தான். அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து ஒரு ஆன்ட்டி வருவாங்க. அவங்ககிட்ட எப்போ மொத்தம் அவட்ட கேட்பாங்க, நீ எவ்வளோ வேலை என்ன வேலை செய்த, உனக்கு எவ்வளோ நீ எவ்வளோ உனக்கு சேலரி அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவள் ஒரு சில நாள் சொல்லுவாள். அந்தால சொல்லுவாங்க, உன் கூட வேலை செய்கிற பிள்ளைங்களுக்கு இதோட ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது, நீ எதுக்கு இவ்வளோ கம்மி வேலையை பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவள் ஒரு 2 வாட்டி கேட்க முடிச்சலும் திருப்பி சொல்லிகிட்டே இருப்பாள். திருப்பி வர முடிச்சலையும் சொல்லுவாள், இது எனக்கு இவ்வளோமா சம்பளம், நான் இவ்வளோ வேலை செய்தேன் அப்படி சொல்லிகிட்டே இருப்பாள். கொஞ்ச நாள் கழித்து என்ன செஞ்சான்னா, அவள் வாங்குகிற சம்பளத்தை விட்டுட்டு செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ 2-3 டைம் கூடி சொல்லிட்டா. அது அவளுக்கு 10,000னா நான் 30,000 எனக்கு கிடைக்கிது அப்படி சொன்ன புதுசுலேயுமே அவங்க திருப்பி அந்த ஆள்கள் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீ அவ்வளோ சேலரி உனக்கு வாங்குதே அப்படி சொல்லிட்டேன், ஆனாலுமே எதுக்கு நீ உனக்கு சொந்த வீடு வாங்கலை, உனக்கு சொந்த ஜாமான் வாங்கலை அப்படி சொல்லி நிறைய கேட்டுட்ருப்பாங்களாம். அதனால் அவள் கொஞ்ச நாள் இருந்த உடனே அவள் யோசிக்க ஆரம்பித்தா, நம்ம இதை எப்படி கொண்டு போகலாம், நான் இதை அப்படி சொல்லி ரொம்ப யோசிக்க முடிச்சு. அவளுக்கு தெரிஞ்சுதான் நம்ம அடுத்த டைம் அவங்க கேட்கறதுக்கு முன்னாலே அவள் பதில் சொல்லலையா, அதுக்கு அவங்க பதில் கேட்க முடிச்சல, அதுக்கு ஆன்சர் சொல்லாமல் அவங்களே கொஷின் கேட்க ஆரம்பித்தா. அன்றைக்கி தான் அவங்க பேச்சு ஸ்டாப் ஆச்சு. அதனால் நிறைய விஷயத்தில் நம்ம அடுத்தவங்க நம்மக்கிட்ட கேட்க முடிச்சலையே நம்ம அதுக்கு பதில் சொல்லிகிட்டே இருந்தால் எப்போவுமே நம்ம அதுக்கு முன்னெல்லாம் போக முடியாது. அவங்க கேட்குற கேள்வி கேட்காங்கல்ல, அதை விட்டுட்டு அவங்களே கேள்வி கேட்க ஆரம்பிங்க. அப்போ தான் நீங்கள் அந்த கேள்வியிலேருந்தும் முன்னால் ஸ்டார்ட் பண்ண முடியும். அவங்க கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க, நீங்கள் சடன்லி ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாலே அவங்க அந்த கொஷினையும் மாற்றதுக்காக நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கொஷினை கேட்டுட்டு ஆன்சர் சொல்லாததுக்கு படிங்க. நீங்கள் கொஷின் கேட்க ஆரம்பித்தா தான் நீங்கள் கொஞ்சம் இது எனக்கு திங்கிங் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.